ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னா, ஒரு டிவோஷனல் ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம வந்து கடையனூர் வந்திருக்கோம். கடையனூரில் ஒரு வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சண்முகம் ஹோட்டல். இந்த ஹோட்டல் எல்லாமே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வந்து மதியம் மீல்ஸ் அருமையாக இருக்கும். உள்ளே வாங்க, என்னென்ன மீல்ஸு என்ன மீல்ஸ் இருக்குது, என்ன ஸ்பெஷலுங்கிறத பார்க்கலாம். இது என்னதுண்ணா? ஓ, அவங்களோட ரூம் என்ன? ஓகே ஓகே. ஹோட்டல் இது வந்து ரூம். இது பார்க்கிங்களா? ஓகே ஓகே. எடுத்துருவோம். உங்க பேரு? செல்லப்பா ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. பாய். அண்ணா சூப்பராக கவனிச்சாங்க. நல்லா பார்க்கிங்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓகே. நல்லா ரஷ்ஷாக தாங்க இருக்கும் எப்பயுமே. ஓ, 24 hours அவைலபிள். சூப்பர். கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாயாசம் வச்சுருக்காங்க. அவல் பாயாசம் வச்சுருக்காங்க. இது வந்து தயிர். இது வந்து காரக்குழம்பு, காரக்குழம்புன்னு சொல்கிறாங்க. இதை ரசம், சாம்பார், நெய் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நெய்யாக தாங்க மிதக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் டேபிளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்துருச்சு. என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு இருக்குது பாருங்க. அது மேண்டட்டரியாக எல்லா டேபிளையுமே வச்சிடுறாங்க. அந்த ஊறுகாவோட வத்த குழம்பு ஊறுகாய் வந்து கண்டிப்பாக வந்துடுது. அது போக கார வத்த குழம்பு தராங்க. அப்போ 4 குழம்பு வகைகள் கொடுக்குறாங்க. ஆனால் இது என்ன காய்? வெண்டைக்காய் பச்சடி கொடுக்குறாங்க. இது உருளைக்கிழங்கு பொரியல். பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. வாவ், மவுத் வாட்டரிங் கூட. இது வந்து முட்டைக்கோஸ். ஓகே ஃபைன். மல்லித்துவையலுக்குலாம் அந்த ரசத்தை போட்டு அடிக்கும் போது பயங்கரமாக இருக்கும். ரைஸும் சூப்பராக இருக்குது. பருப்பு பொடி இருக்கானா? பருப்பு நெய். ஓகே, பருப்பு பொடி கிடையாதுங்க. அதுக்கு ஒரு பருப்பு நெய் இருக்கு. நெய் வந்து பாருங்க, அதாவது நெய்யில் பருப்பு இருக்கு அப்படிதான் சொல்லணும். பரணி மாமா டேஸ்ட் எப்படி? டேஸ்ட் நல்லா இருக்கு. பருப்பு வந்து நல்லா இருக்கு. அதில் நெய் அந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா க்ரௌடாக தாங்க இருக்கு. இப்போ புடலங்காவும் வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக 4 வகை காய்கறி வைக்கிறாங்க. 4 வகை குழம்பு, 4 வகை காய்கறி. பார்த்தீங்கன்னா பருப்பு முடிஞ்சு சாம்பாரும் நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு அருமையாக இருக்குது. சர்வீஸ் வந்து நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாக இருக்குது. மைக்கில் உள்ள நம்ம கேங் இல்லாததுனால கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம பசங்க கட்டுன்னு கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா 4 வகை எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் ஹைலைட்டிங்க. ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா மதிய லஞ்சுக்கு தரமான ஸ்பாட்டு. எதுவுமே குறைன்னு சொல்ல மாட்டீங்க, அந்தளவு நல்லா இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கோபி 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனியன் பக்கோடா சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா மீல்ஸ் அப்போ நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. வியூவர்ஸ் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெரைட்டியை ட்ரை பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். போத் ஆஃப் தம். மாமா எப்படி இருக்கு பக்கோடா? ஆனியன் பக்கோடா குவான்டிட்டி நிறைய இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்து வந்து இந்த காரக்குழம்புன்னு சொல்கிறாங்க. கத்திரிக்காய்லாம் நல்லா சூப்பராக பெருசாக போட்டிருக்காங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும் போல் தெரியல, பார்க்கணும். அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். இது ஒரு ஸ்டைலாக புளிப்பாக இருக்குது. காரம் இல்லை, பட் புளிப்பு மட்டுமே இருக்குது. இதுக்கு அந்த உருளைக்கிழங்கு வச்சு அடிக்கும்போது சூப்பராக இருக்கும். ஓகேவா இருக்குது. பார்த்தீங்கன்னா அது மிளகு குழம்பா ஒத்த குழம்பா எதுனே தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருக்காங்க. சுண்டவத்தல். இந்த சுண்டவத்தல் வந்து வயிற்று புண்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே சாப்பிடலாம். டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. வாவ், இது வந்து திருநெல்வேலி ஜானகிராம ரெவன் பண்ணுது. நல்லா நீட்டாக இருக்குது, சுவையாக இருக்குது. கொஞ்சம் அந்த துவர்ப்பு இருக்குது. துவர்ப்பு தான் வயிற்று புண்களை ஆற்றும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள், குவான்டிட்டி எடுத்துக்கலாம் நீங்கள். அதுவும் இந்த மிளகாய் வந்து
இந்த மாங்காய் ஊருக்கான நம்மளை டெம்ட் எடுத்துகிட்டே இருக்குது. இந்த வேட்டையை கடைசியாக பார்த்துக்கிறேன். ரசம் டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மாப்பிள்ள ரசம் சூப்பரியா, ரசம் செமையாக இருக்குது. இந்த ரசத்துக்கு இந்த துவையல் வச்சு சாப்பிடும்போது தரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடு தான் துவையெல்லாம் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பரணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நமக்காக ஸ்பெஷலாக வீட்டில் சாப்பிட்டாரு. என்ன அப்படின்னா தயிர் சாதத்துக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் சும்மா ரகலையாக இருக்கும். ரெட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பரணி. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம். நான் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் போல இருக்கேன், அந்த தக்காளிக்காய் கூட்டு. கத்திரிக்காய் தக்காளி கூட்டு நான் வரப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. கத்திரிக்காய் கூட்டு மிஸ் ஆயிடுச்சு. மாப்பிள்ள டேஸ்ட் எப்படி? எல்லாமே சூப்பராக வந்து இங்கே ஒன்று மட்டும்தான். ஆனால் 24 ஹவர்ஸ்னு ரன்னிங்கில் இருக்கும் போல. ஆமாம், பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டு நாங்கள் கஷ்டம் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னன்னா புன்னகை. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பாடு, சூப்பர். அதனோட சர்வீஸ்லாம் பெருசாக சுற்றி வராதுங்க. அவல் பாயசம்னா சாமி 2வது டைம் ஓடிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வேறு பார்சல் கட்டி கொண்டு பார்த்தா. பிரவீன் நீங்கள் சொல்லுங்கள். பிரவீன், நீங்கள் சவுத்துக்கு புதுசு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபுட்டு நல்லா தான் இருக்குது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். 24 ஹவர்ஸில் எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்க. பட் ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்துக்கோங்க. இதான் கடையோட ஆம்பியன்ஸ். அண்ணன் தான் ஓனரு. ஸோ அப்படியே ஒரு வியூ. ஸோ அண்ணன் தான் நமக்கு சப்ளை பண்ணார். அந்த ப்ளூ டிஷர்ட்டு ஒரே ஃபயராக இருந்தார் சப்ளையில். பாலாஜி வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். நான் வந்து இந்த கடைசி ஸ்டேஜ் பயிரை பிடிச்சிட்டு பாயசம் வந்து பாயசம் வாங்கிட்டு சண்டை போடலாம் தேவையே இல்லை. கேட்டாலே வந்து 2வது வட்டம் கொடுக்குறாங்க. சாப்பாடு மட்டும் அன்லிமிட்டட் இல்லை, கூட்டு பொரியல் பாயசம் ஜீலாம் வந்து 2வது பாயசத்தை முடிச்சுட்டு 3வது வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பாயசம் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அவங்க மனசு போல சாப்பாடும் திருப்தியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கடையோட பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த கடை வாங்க. ஹோட்டல் சண்முகம் எங்கே இருக்குது அப்படின்னா குற்றாலம் போகிற வழியில் லெஃப்ட் சைடு ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் இருக்குது. லொக்கேஷன் ஃபில் பண்ணுறோம். சாப்பாடு சூப்பர் சாப்பிட்டாச்சு. காய்கறி வந்துட்டு இருக்குன்னா என்ன ஸ்பெஷல் காயில்? காய் வந்து நம்ம வந்து எப்படின்னா எப்போதுமே கண்டிப்பாக நாங்கள் வந்து இலையில வந்து 3 காய் கம்பல்சரியாக நாங்கள் வைப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காய் குறைஞ்சாலும் சரி அதை உடனே நாங்கள் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு அந்த 3 காய் கொடுப்போம். 2 காய்னு வைக்க மாட்டோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சாப்பாடுல இலையில என்ன வைக்கமோ அதை நாங்கள் கடைசியில் அடுத்த காய் வந்துட்டு. ஆமாம் ஆமாம், எல்லாம் கண்டிப்பாக இருந்துச்சு. வேற நைட் சாப்பாடு ஸ்பெஷலாக இருக்குது. நைட் சாப்பாடு வாங்க. அந்த நைட் சாப்பாடு பண்ணிட்டு அதுக்கு ரிவ்யூ கொடுங்க. கண்டிப்பாக இது சின்னதாக போட்டுறோம். பிளான்ல வரல, ஆனால் வந்து எங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ போடணும் வந்தோம். டேஸ்ட் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. சர்வீஸுமே எல்லாரும் பெஸ்ட்டாக பண்ணாங்க. உங்களோட இதுமே சூப்பராக இருந்துச்சு. இதே கண்டிப்பாக மறுபடியும் வாங்க, கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக இதே கண்டிப்பாக நீங்கள் எப்படியே ஃபாலோ பண்ணீங்க. சரி, ஓகே. ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்